திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். பொய்கண்டார் காணா புனிதவனும் மத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவிடாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுட கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சோரி திருமுறை குழுவும் அமெரிக்க சைவ சித்தாந்த சபையும் இணைந்து நிகழ்த்தி வருகின்ற இந்த தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் சுவையான போதம் தரும் உயிர் விளக்கம் என்கிற தலைப்பில் சில அரிய செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறார். சிவஞான போதம் என்கிற நூல் நம்முடைய அன்பிற்குரிய சிவா அவர்கள் குறிப்பிட்டது போல ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரால் அருளி செய்யப்பட்ட ஒரு சாத்திர நூல். நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், சைவத்திற்கு தோத்திர நூல்களும் உண்டு, சாத்திர நூல்களும் உண்டு. பல மதங்களுக்கு சமயங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு நீங்கள் கேட்டால் அவர்களுக்கு தோத்திரத்துக்கும் ஒரு நூல் தான், சாத்திரத்துக்கும் ஒரே நூல். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சாத்திரத்துக்கு 14 நூல், தோத்திரத்துக்கு 12. சரி, அது என்ன சாஸ்திரம் தோத்திரம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? சாஸ்திரம்னா என்ன, தோத்திரம்னா என்ன? தோத்திரம் தான் அந்த துதின்னு தெரிகிறது, துதிக்கிறது தான் ஸ்தோத்திரம், தோத்திரம். வடமொழியில் ஸ்தோத்திரம் வாங்க, நம்ம மொழியில் அதை தோத்திரம் அப்படிம்போம். வடமொழியில் சாஸ்திரம் வாங்க, அதை நாம் சாத்திரம் அப்படிங்கிறோம். இந்த தோத்திரம் சாத்திரம் ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தோத்திரம் என்று சொல்லக்கூடியது இறைவனி புகழ் மொழிகளால் அருளாளர்கள் விண்ணப்பித்து நின்ற மொழி மாலைகள், அது தோத்திரங்கள். திருக்கோயில்கள் தோறும் சென்று பெருமானை ஆடுகின்ற பொழுது பெருமான் மேல் அந்த துதிப்பாடல்களை அருளி செய்கின்றார்கள். அந்த துதிப்பாடல்களை அவர்கள் அருளி செய்வதற்கு முக்கியமான காரணம், நம்மை போன்ற உயிர்கள் திருக்கோயில்களுக்கு சென்றால் அந்த தோத்திரங்களை நாமும் ஒழிந்து பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறார். அதனாலே நம்முடைய மொழிகளினாலேயே வழிபாடு செய்வதை காட்டிலும் அவர்களுடைய மொழிகளினாலே வழிபாடு செய்தால் அது சிறப்பு அதிகம். அவர்கள் இதற்காகவே துதிகள் செய்து வைத்திருக்கிறார்கள். அதுல அப்படி செய்த அந்த தோத்திரங்களிலே என்ன அடிப்படையான உண்மைகள் இருக்கின்றன என்று சொல்லுவதுதான் சாஸ்திரம். அப்ப தோத்திரங்களிலே இருக்கக்கூடிய உண்மைகளை எடுத்து பேசுவது சாத்திரம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளணும்னா,
தோத்திரம் என்பது இலக்கியம்னா, சாஸ்திரம் என்பது இலக்கணம். அது லிட்ரேச்சர்னா இது கிராமர். இந்த கிராமர் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை இலக்கணம் அந்த தோத்திரங்களில் இருக்கிறத பார்த்து அதை எடுத்து நமக்கு அந்த தனியாக பிரித்து அதை கொடுத்திருக்கிறார்கள் இந்த சாஸ்திர நூல்களில். அப்போ நம்ம இந்த தோத்திரங்களை செய்கிற பொழுது அந்த தோத்திரங்களிலே இருக்கக்கூடிய அடிப்படையான சாத்திர கருத்து என்ன அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக தோத்திரங்களை நாம் சொல்லலாம். தோத்திரம் சொல்லுகிற பொழுது நாம் அந்த சாத்திரமும் தெரியுமானால் இந்த சாத்திர கருத்தின் அடிப்படையில் இந்த தோத்திரத்தை சொல்லுவதற்கு இன்னும் சிறப்பாக. அதனால் இந்த சாத்திர கருத்துக்களையும் தோத்திர கருத்துக்களையும் நாம் நம்முடைய சமயத்திலே சைவ சமயத்திலே நமக்கு பெரிய பொக்கிஷமாக தந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம திருமுறைகள்னு பார்த்தா அதுக்கு காலம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ திருமந்திரம் 3லேருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வந்திருக்கலாங்கிறாங்க. திருவாசகம் அதே காலம் சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் அதே 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு, இப்போ 21ஆம் நூற்றாண்டு இல்லையா, 7ஆம் நூற்றாண்டு. திருநாவுக்கரசரும் அதே 7ஆம் நூற்றாண்டு. சுந்தரர் 9ஆம் நூற்றாண்டு. சேக்கிடார் 12ஆம் நூற்றாண்டு. இப்படி அந்த பல நூற்றாண்டுகளாக இருந்து இதுக்கு முன்னால இந்த 12 நூற்றாண்டுகள் வரை இருக்கக்கூடிய இந்த தோத்திரங்களிலே என்ன உண்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிற அந்த உண்மைகளை எடுத்து அதை விளக்கி சொல்லுவது நம்முடைய சாத்திரம். உதாரணமா இப்ப திருவாசகத்துல சொல்லுவோம், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுகிறோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்ம அப்படியே படிச்சிடறோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் தாளை வணங்குவதற்கு அவனுடைய திருவருள் வேண்டியிருக்கிறது அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா அது கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் அவரை தெரிந்து கொள்வதற்கு அவரே அதற்கு திருவுருள் தர வேண்டும். அவரு இப்ப நம்ம ஊரு அரசியல்வாதிகள்லாம் அவங்களே ஆள் கூட்டு 500 ரூபா பணம் கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க வாழ்க வாழ்க சொல்லுவாங்க, பெருமையா பேசுவாங்க. இவங்களே பணம் கொடுத்து இவங்களே பேச சொல்றது அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நிலைமை. ஏன் சிவபெருமானுக்கு இப்படி ஆகிப்போச்சு? அவரும் திருவருள் கொடுப்பாரா, அந்த திருவருளாலே வணங்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றது என்ன. ஒரு தம்பி கேட்டுச்சு, இது சார் அவர் அருளை கொடுத்து அவரை வணங்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ இதுக்கு நம்ம அவர் சொல்லியிருக்காரு தவிர அதனுடைய இலக்கணம் என்ன, அதனுடைய உண்மையான பொருள் என்ன, ஏன் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கிற பொழுது அதை நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்கிற பொழுது, உதாரணமாக நாம் ஒன்று சொல்லுகிறோம். நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன், பழமையில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. இங்கே சில பேர் புதிதாக வந்திருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு நன்மை பயக்கட்டுங்கிறதுக்காக அதை சொல்லுகிறேன். இப்போ
அந்த அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற அந்த ஒரு பிரேஸ் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கிறோம்ல. நான் வந்து யார் புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது இவங்க நடுவில் இருக்கவங்க புதுசாக இருக்கிறவங்க. நீங்கள் பழசு தானே? பழைய அடியாரா புத்தடியாரா? அப்பப்போ ஐடியா வந்தா வர அடியார். போன தடவை 2019 வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க. சரி, ரைட்டு. அப்படி கொஞ்சம் அடியனை இந்த தடவை தான் பார்க்குறேங்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. ஓ, சரி சரி சரி. எனக்கு கை தூக்குறதே உங்களுக்கு ஆபத்தா போச்சு. ஏன்னா யாரை கேட்கறதுங்கிறதுக்காக ரொம்ப அப்படி ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ இது இது என்னம்மா? இது என்ன நீங்க சொல்லுங்க. டம்ளர். இதை டம்ளர்னு எப்படி சொன்னீங்க? எதால பார்த்தீங்க? கண்ணால பார்த்தீங்க. இது என்னன்னு கேட்டேன். டம்ளர்னாங்க. எப்படி சொன்னீங்க? என்ன கண்ணால பார்த்தேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் உடனே என்ன பண்ணேன், இதை காட்டி இது என்னம்மான்னு கேட்டேன். இப்போ எப்படி இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எப்படி சொன்னீங்க? கண்ணால். இது என்னன்னு கேட்டேன். டம்ளர்னாங்க. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன் அப்படின்னாங்க. இது என்னன்னு கேட்டேன். ஃப்ளாஸ்க்குன்னாங்க. எப்படிமா சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் தான் சார் பார்த்தேன் அப்படின்னாங்க. இப்போ ஏதோ ஒரு காரணம் பற்றி இருக்கிற விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போச்சு. இங்கே இருக்கிற விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போச்சு. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இது என்னன்னு கேட்குறேன். ஏம்மா கண் இருக்கு, பொருள் இருக்கு, சொல்லிட வேண்டியது தானே? ஏன் முடியல? வெளிச்சம். ஓ, வெளிச்சம் இல்லையா? அப்போ இது என்னன்னு கேட்டேன். ஃப்ளாஸ்க்குன்னாங்க. இது என்னன்னு கேட்டேன். டம்ளர்னாங்க. இது டம்ளர்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒளி துணை செய்ய கண்ணால் பார்த்தேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் கம்ஃபர்டபுளாக ஒளி துணை செஞ்சதை மறந்துட்டு நானே கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதுபோல் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நானே செய்தேன், நானே பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் திருவருள் துணை செய்வதை நாம் மறந்து நாமே எல்லாவற்றையும் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் அக்னாலஜி பண்ணுறீங்களோ இல்லையோ, அது துணை செய்து கொண்டே தான் இருக்கும். அது செய்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ இந்த விளக்கின் துணை ஒளி இருக்கு இல்லையா? விளக்கின் ஒளி. இந்த விளக்கின் ஒளியை கொண்டு நான் இந்த டம்ளரை தெரிந்து கொள்ளுகிறேன், இந்த ஃப்ளாஸ்கை தெரிந்து கொள்ளுகிறேன், இந்த மைக்கை தெரிந்து கொள்ளுகிறேன், இந்த நாற்காலியை தெரிந்து கொள்ளுகிறேன், இந்த பொருள்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறேன். விளக்கை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? விளக்கை பார்க்கணும். விளக்கின் ஒளியினாலே இந்த பொருள்களை எல்லாம் பார்த்தேன். இப்ப விளக்கை பார்க்க வேண்டும் என்றால் விளக்கை பார்ப்பதற்கு இந்த பொருள்கள் உதவுமா? இதை வச்சு விளக்க பார்க்க முடியுமா? இதை வச்சு பார்க்க முடியாது. அப்ப விளக்கை காண வேண்டும் என்றால் விளக்கின் ஒளியை கொண்டுதான் விளக்கை காண வேண்டும். அதுபோல சிவத்தை, அதனுடைய திருவருளை கொண்டுதான் சிவத்தை காண முடியும். அதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொன்னார். சாத்திரத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவினுடைய தன்மை என்ன என்று கேட்கிற பொழுது, அந்த அறிவுக்கு தரப்பெற்றிருக்கக்கூடிய உதவி, உபகாரம், அசிஸ்டன்ஸ், டூல்ஸ், இதையெல்லாம் கொண்டு இந்த உயிர் இந்த உலகத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கும். கண்ணு எந்த பொருள்களால் ஆனதோ அந்த பொருள்களாலான காட்சியை இது பார்க்கலாம். 5 பூதங்களாலான பொருள்களை மட்டும்தான் இந்த கண்ணு பார்க்க முடியும்.
5 பூதங்களால் எழுப்பப்படுகிற ஒலிகளைத்தான் இந்த காது கேட்க முடியும். நமக்கே ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி, வீடியோ ஃப்ரீக்வன்சி தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப இது எப்படி இந்த உடம்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, இது இந்த பிரபஞ்சத்தோட இன்டராக்ட் பண்றதுக்கு தான் இருக்கு. இதை தாண்டி இதால இன்டராக்ட் பண்ண முடியாது. இப்ப சிவங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு பொருளா அப்படின்னா இல்ல. இந்த பிரபஞ்சத்தினால் ஆன பொருளா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, பிரபஞ்சத்தினால் ஆன பொருள்கள் எல்லாம் ஒரு நாள் தோன்றி நின்று ஒடுங்கும். அப்படி பிரபஞ்சத்தில் ஒரு பொருளாக இருக்குமானால் சிவமும் தோன்றி நின்று ஒடுங்கும். ஆகையினால இது பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் அல்ல. பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் அல்லங்கிற பொழுது அந்த பொருளை அறிந்து கொள்வதற்கு மற்ற பொருள்களை அறிந்து கொள்ளுகிற உதவியே போதாது அப்படிங்கிற அந்த உண்மை தெரிந்துவிடும். அப்ப இது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறத தோத்திரமாக சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய சாத்திர கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டால்தான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அதனால இப்ப நீங்க தோத்திரம்னா என்ன, சாஸ்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரஃப் ஐடியாவா வச்சுக்கணும்னா கிராமர், லிட்ரேச்சர், இலக்கணம், இலக்கியம் அப்படின்னு நீங்க நினைவு வைத்துக் கொள்ளலாம். இலக்கியம் என்று சொல்லுவதும் இலக்கணம் என்று சொல்லுவதும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொன்னேனே தவிர தோத்திரங்களை இலக்கியம் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. அது இலக்கியம் அல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆனால் அவை நம்முடைய உயிர் காக்கும் மருந்து, நம்முடைய உயிர் காக்கும் மருந்து, நம்முடைய உணர்வை காக்கும் மருந்து தோத்திரம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ லிட்ரேச்சர், அப்படி ஒரு இலக்கியம் அல்ல. அது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை உறுதிப்படுத்துகிற ஒரு செய்தி. அதை நாம புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இது என்ன தோத்திரம்னா என்ன, சாத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ தோத்திரம்னு ஆரம்பிச்சா திருஞான சம்பந்தர்ல ஆரம்பிக்கும். தோத்திரம்னா ஆரம்பிச்சா திருஞான சம்பந்தர்ல ஆரம்பிக்கும். அப்புறம் திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், அப்புறம் மாணிக்க வாசகர், அப்படின்னு அப்படியே வரிசையா போய் 12ஆம் திருமுறை வரைக்கும் போகும். சாஸ்திரம்னு ஆரம்பிச்சோம்னா நாம முதல்ல தொடங்குறது சிவஞான போதம் அப்படின்னு சாமி செஞ்சிருக்காங்க. முதல்ல பாடின தோத்திரம் பாடின திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தை பாடுகிற பொழுது அவருக்கு என்ன வயசு? அவருக்கு என்ன வயசு? காலையே விழல. தப்பான நான் என்ன மார்க்கா போட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மேக் ஏ கெஸ், நத்திங் ராங். 3 வயசு 3.5 வயசு அவருக்கு. அது செய்யும் போது 3.5 வயசு அவருக்கு பாடுகிற பொழுது அவர் இந்த மண் உலகில இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு சிவலோகம் போனார். எல்லாரையும் கூட்டிட்டு போனார். என்ன கண்ணு சாமி, நீ வாழ்ந்தாரு அவரு. என்ன சாமி என்னைய மாட்டி விட்டீரு, கல்யாணம்லாம் பண்ணி விட்டு இப்படி மாட்டி விட்டீங்க. நான் பாடிக்கிட்டு இப்படியே கடிச்சிடலான்னு நினைச்சா நீங்க எனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தர் ஆக்கிட்டீங்களே சாமின்னு போய் வருத்தி சொன்னார். சம்பந்தா, அதெல்லாம் வேணும், நீ வரணும்னா வந்துடு, சிவலோகம் வேலை முடிஞ்சிச்சு, நிறைய பாடியிருக்க, மக்களுக்கு வரும், வா இந்த சன்னதியில் ஜோதி வரும், உன் மனைவியும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் உள்ள வந்துருங்க, கல்யாணம் அன்னைக்கே இல்லை அந்த நேரத்திலேயே வந்துருங்க வாங்க. இப்போ சாமி என்ன பண்ணியிருக்கணும்? என்னமா பண்ணியிருக்கணும்? கூப்பிட்றாரு வான்னு கூப்பிட்டவுடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஆகா இதான் சந்தர்ப்பம், சாமியே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கணும். அப்படிதானே செய்யணும். என்ன ஒரு குணம் பாரு. எங்கள் ஊரில் மொத்தம் வந்து சக்கரை வாங்க ரேஷன் கடைக்கு போனான். சக்கரை வாங்க ரேஷன் கடைக்கு போனான். சக்கரை வாங்க ரேஷன் கடைக்கு போனால் அங்கே மண்ணெண்ணன்னு சொல்லுவாங்கல்ல, கெரசின், அந்த பேரல் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. கெரசின் ஊற்றி ரொம்ப நாளாச்சு. கெரசின் வருதான்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வரும்னு சொல்லிட்டு இருந்தான். இவர் சக்கரை வாங்க தான் போனார்.
போனால் கெரசின் அப்போ உடனே ரேஷன் கடைக்காரர் கேட்குறாரு, இன்னைக்கு கெரசின் ஊற்றுவீங்களா மண்ணெண்ணெய் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஊற்ற போகிறோன்னு. ஐயோ கேன் எடுத்துகிட்டு வந்தீங்க, அப்புறம் காசு அதுக்கு சரியாக எடுத்துகிட்டு வந்தீங்க, விறுவிறுன்னு வீட்டுக்கு முடியாது. எதுக்கு? கேன் எடுத்துட்டு காசு எடுத்து பக்கத்து வீட்டில் திண்ணையில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன் பார்த்தான், என்னையா ரேஷன் கடைக்கு போறேன்னு போன வேகத்திலே திரும்பி வந்துட்டியே அப்படின்னு கேட்குறான். இவன் அவன்கிட்ட சொல்றான், ஒன்றும் இல்லை, ரேஷன் கடை வச்சுட்டு போயிட்டேன், எடுக்கிறதுக்கு வந்தேன். கெரசின் ஊத்துறான்னு சொன்னா அவன் போய் வாங்கிடுவானா? என்ன உயர்ந்த குணம் பாருங்க. இத்தனைக்கு இவன் ஊத்தல, கவர்மெண்ட் ஊத்துது. இத்தனைக்கு இவன் காசு தரல, அவன் காசு போட்டு வாங்கிக்க போறான். இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட இல்லை, அவனுக்கு முன்னாடி இவன் கேன் எடுத்துட்டு போயிடுவான், வாங்கிடுவான். ஆனா அதுக்கு மனசு வரல பாருங்க எப்படி இருக்கும். இந்த நேரத்துல உனக்கு சிவலோகம் தருகிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டா, இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டாடா சீரியோ பை பை அப்படின்னு சொல்லிட்டு நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கிளம்பில போயிருக்கணும். என்ன பண்ணா தெரியுமா சாமி? அவருக்கு தெரியும் தான் உள்ள போன பிறகு அது டோர் க்ளோஸ் ஆயிடும். உள்ள போன பிறகு டோர் க்ளோஸ் ஆயிடும். அந்த வாசல் கதவு சிவலோகம் க்ளோஸ் ஆயிடும். இவர் என்ன பண்ண நின்றுட்டார். சிவலோகம் போறதுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் நீங்க வந்துருங்க, போகலாம். எனக்கு சாமி உத்தரவு கொடுத்துருக்காரு. நான் போறதுக்கு முன்னாடி யாராருக்கெல்லாம் போகணும்னு தோணுதோ நீங்களாம் எல்லாரும், தேயிலகண்ட யாழ்ப்பாணர், திருநீல நக்கரு எல்லாம் போறாங்க. அத்தனை பேரும் போறாங்க. எல்லாரையும் அனுப்புறாரு. அவங்களெல்லாம் அனுப்புனா பரவாயில்ல. கல்யாணத்துக்கு வாழைத்தார் கொண்டு வந்தவன், வாழை மரம் கட்டினவன், பெட்ஷீட் கொண்டாந்தவன், பெட்ரோல் மார்க்ஸ் லைட் எடுத்துட்டு வந்தவன், குக்கு சமையலுக்கு பரிமாற வந்தவன், அத்தனை சாமி நான் போலாமான தாராளம் எல்லாரும் உள்ள. எப்படி அப்ப திருஞான சம்பந்தருக்கு என்ன வயசு? அப்ப சொல்லுங்க, திருஞான சம்பந்தருக்கு என்ன வயசு? அப்ப 16 வயசு. 16 ஏன் 16 வயசுல சேக்கிடாரே சொல்றாரு. அவருக்கு 16 வயசு ஆயிடுச்சு. ஆச்சாள்புரத்துல அத்தனை பேரையும் அதான் சொன்னாரு சிவபிரகாசரு, எப்பா இப்படியா கொள்ளை அடிக்கிறது? கொள்ளை கொள்ள வீடுதவும் ஞான சம்பந்தான்னு இப்படி சிவலோகத்தை உனக்கு திறந்து வச்சா எல்லாருக்கும் திறந்து விட்டு கொள்ளையடிச்சுட்டு நீ சிவலோகத்தை ஏன் நீ கொள்ளையடிச்சேன்னு எனக்கு தெரியுது. நீ 3.5 வயசு இருக்கும்போது உன் மனசை சிவபெருமான் கொள்ளையடிச்சாரு, அதுக்காக 16 வயசுல பொறுத்திருந்து அவருடைய சிவலோகத்தை நீ கொள்ளையடிச்சாரு. என் உள்ளம் கவர் கல்வன்னு சொன்னார்ல அப்படின்னு. அதுபோல சாத்திரம் என்று சொல்லுகிற பொழுது பொத்திரத்தினுடைய பிழிவு, த எசன்ஸ், அப்படிதான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஞானசம்பந்தர் 3.5 வயசுல பாடினார். சிவஞான போதத்தை மெய்கண்டார் பாடினார். அவர் முதல்ல அந்த நூல், அதுதான் முதல் நூல். இது எப்படி ஞானசம்பந்த தேவாரம் முதல்லையோ அது போல சாஸ்திரத்துக்கு முதல்ல எவ்வளவு? முதல்ல என்ன? சிவஞான போதம். அதை பாடினவர் யாரு? மெய்கண்ட தேவர், மெய்கண்ட தேவனாயினார், மெய்கண்டார். அவருக்கு அது பாடும்போது என்ன வயசு? 2.5 வயசு இல்லையா? அப்ப அந்த வயசுலேயே அது செய்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் இறைவனால் இங்கு உலகத்திற்கு அனுப்ப பெற்றவர்கள் இல்லையா? அப்ப அவரு இந்த சிவஞான போதம் என்கிற நூலை செய்கிறார். அவருடைய மாணாக்கர் அருணந்தி சிவாச்சாரியார், அவர் சிவஞான சித்தியார் செய்கிறார். அதுக்கு பிறகு அவர் இன்னொரு நூல் செய்கிறார். 14 நூல் வருது, அதில் போக வேண்டாம நம்ம இந்த சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய இந்த சாத்திர நூலில இந்த சைவ நெறி பற்றி, சைவ சித்தாந்தம் பற்றி செய்திகள் சொல்லப்பட்டதை அடுத்து இதுதான் நம்ம சைவ நெறி
இதுதான் நம்முடைய சிவநெறி அப்படின்னு எடுத்து பிழிந்து தந்திருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனார். என்ன அப்படி அதை தந்தார் அப்படின்னு கேட்கிற பொழுது, நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு சைவ நெறிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா முப்பொருள் உண்மை அப்படின்னு பேரு. ஞாபகம் வச்சுங்க, நம்ம சித்தாந்த நெறிக்கு என்ன பேரு? முப்பொருள் உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம 3 பொருள் உண்டு அப்படின்னு சொல்லுகிறோம். நம்ம எத்தனை பொருள் உண்டுன்னு சொல்லுகிறோம்? 3 பொருள். அப்ப மற்ற சமயங்கள் 2 பொருள் தான் உண்டு இருந்தது, சில சமயம் 1 பொருள் தான் உண்டு இருந்தது. அப்படி 2 பொருள் சொல்லுகிற சமயம் கூட ஒன்றுக்கொன்று வேறுபடுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில 3 பொருள்கள் உண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. சரி, அப்ப சொல்லுகிற இந்த 3 பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 பொருள் இருக்கு. இந்த 3 பொருள்களை பற்றி பேசுவதுதான் இந்த சிவஞான போதம். பதினா யார், பசுனா யார், பாசம்னா என்ன அப்படின்னு அதை சொல்லுது. அப்ப இந்த பதி அப்படின்னு சொன்னா, நம்ம சைவ சித்தாந்தத்துல பதின்னு சொன்னா கூட நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுகிறேன். பதினா கடவுள், இறைவன் அப்படின்னு அர்த்தம். உயிர்களிலே பதிந்து கிடக்கிறவன் என்பதனாலே பதி என்று பெயர். எனவே கடவுள், இறைவன், ஈசன் அப்படின்னு அதுக்கு சொல்லுவார்கள் பதி. பசுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. உயிர். பசுன்னா உயிர். பதினா தலைவன் ஒரு அர்த்தம் உண்டு, பதிந்திருக்கிறவன் அர்த்தம் உண்டு. பசுபதியிலே சிவபெருமானுக்கு ஒரு பேரு. பசுவாகிய உயிரிலே பதிந்திருக்கக்கூடிய தலைவன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பசுபதி அப்படின்னு பேர். பசுபதி அப்படின்னு. இந்த பதி ஒரு பொருள், பசு ஒரு பொருள், பாசம்னு ஒரு பொருள். பதிக்கு சித்து பொருள் என்று பெயர். என்ன பொருள்? சித்து பொருள், அறிவு உள்ள பொருள். பாசத்திற்கு ஜடப்பொருள், அறிவற்ற பொருள் என்று பெயர். பாசத்துக்கு என்ன பேரு? அறிவற்ற பொருள் என்று பெயர். 2க்கு நடுவுல இருக்க இந்த பசுவுக்கு அத அறிவுள்ள பொருளா அறிவற்ற பொருளா? நான் உங்களை கேட்கிறேன். நீங்க இதுவரைக்கும் உயிரை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த தெரிஞ்சு வச்சிருக்க சொல்லுங்க. பதி கடவுள், அறிவுள்ளவர். பாசம் சடம், அறிவற்றது. இந்த 2க்கு நடுப்புற இருக்க இந்த பசு அப்படின்னு, இதுக்கு என்ன அறிவு உண்டா இல்லையா? அது சித்து பொருளா அசித்து பொருளா? சித்து பொருள்னா அறிவுடையது, அசித்து பொருள்னா அறிவற்றது அப்படின்னு அது சொல்லுவாரு. நான் கேட்கிறேன், பசு சித்து பொருளா அசித்து பொருளா அப்படின்னு கேட்கிற பொழுது அதுக்கு என்ன பதில்? ரெண்டுமே இருக்கா? இந்த தண்ணி சுடு தண்ணியா பச்சை தண்ணியான்னு கேட்டா 2மே இருக்குங்க. அது அப்படிலாம் சொல்ல முடியும்? இந்த தண்ணி சுடு தண்ணியா, சுடு தண்ணி இருக்கு, பச்சை தண்ணி இருக்குங்க. நீங்க ஊத்தி கேட்டா அது 2ம் எப்படி இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணுதான் ஒரு குணம் தானே இருக்க முடியும். நெருப்புன்னா சுடும், தண்ணின்னா சில்லுன்னு இருக்கும். அப்படி ஒரு குணத்தோடு தானே இருக்க முடியும். அப்படி இதுக்கு என்ன குணம்னு கேட்டா அது உங்களுக்கு சௌரியம் எப்படி வச்சுக்கலாம் சார் அது அப்படின்னா, சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பதியோடு சேர்ந்தா அது சித்து பொருள், பாசத்தோடு சேர்ந்தா அசித்தா, அறிவில்லை அதுக்கு. பாசத்தோடு சேர்ந்தா
அறிவித்தால் அறியும். படிச்சிருக்காங்க சிவஞான போதம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க படிச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் வருது அங்கிருந்து. ஏதோ அறிவித்தால் அறியும், அறிவித்தால் அறியும். அது அறிவின் அடிப்படையிலே இந்த 3 பொருள்களையும் பார்த்தது. அறிவின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது எப்படி இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டா, பதி பசு பாசம் என்பவற்றிலே பாசம் அறிவித்தாலும் அறியாது, பாசம் அறிவித்தாலும் அறியாது. இன்னைக்கு முழுக்க சிவஞான போதம் இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தாலும், நாளைக்கு இதே மைக்கை குமார் கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணும் பொழுது, மைக்கே நேற்று உனக்கு சிவஞான போதத்தில் உயிர் வழக்கு சொன்னேன்னு ஏதாவது சொல்லுன்னு கேட்டால் மைக் சொல்லுவான். நீங்கள் தான் கொஞ்சம் என்ன தப்பாக நினைப்பீங்க, குமார் எஸ்பெஷலி தப்பாக நினைப்பீங்க. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார் ஐயா, நீங்கள் என்ன மைக்கோட பேசுகிற அளவுக்கு போயிட்டார். எவ்வளோ அறிவிச்சாலும் அறியுமாமா? அறியாது. நம்ம தான் இப்போ சொன்னீங்க, நீங்கள் உயிர் அறிவித்தால் அறிவது. இன்னைக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, சிவஞான போதம்னா அவங்க கேள்விப்படாதவங்க. நாம் இப்போ சொன்ன மெய்கண்டார் அருளி செய்த நூல் ஒரு இலக்கணம் மாதிரி, அது சாஸ்திர நூல் அப்படிலாம் சொன்னோம். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்த நாள் பார்க்கும்பொழுது என்னை பார்த்தா, ஐயா நீங்கள் என்னை எடுத்தீங்களே, எனக்கு தெரிஞ்சதுங்க ஐயா அப்படின்னு சொல்லுகிறார்கள் இல்லையா? அப்போ அறிவித்தாலும் அறியாது, அறிவித்தால் அறிவது. பதிங்கிறது என்னன்னு கேட்டா, அறிவிக்காமலேயே அறிவது. இது நம்ம இந்த வேறுபாட்டை சாத்திரத்தை வைத்து தெரிந்து கொள்ளுது. பதி என்னது? அறிவிக்காமலேயே அறிவது என்பது, அதுக்கு யாரும் போய் அறிவிக்க வேண்டியது இல்லை எதையும். இப்ப சன்னதியில 25 பேர் இருக்காங்கன்னு வச்சா, சிவாச்சாரியார் போய் சாமிகிட்ட போய், சாமி அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கவரு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறாரு, அவ்வளவு பக்தி உடையவரான்னு தெரியல, பச்சை சட்டை போட்டவர் பல நாளா வந்துட்டு இருக்காரு, பெரிய பக்திமான் சாமி, அவருக்கு கொஞ்சம் அள்ளி கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவார? சாமி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுது இல்லை. சன்னதியில 50 பேர் நின்னாலும் ஒவ்வொருத்தருடைய தகுதி என்னங்கிறத யாரும் அறிவிக்காமலேயே அறிகின்றவர், அறிவிக்காமலேயே அறிகின்றவர். என்னுடைய பக்தியை யாரும் போய் அவருக்கு அறிவிக்க வேண்டாம். அதனால தான் சைவத்துல சோதனை என்று சொல்லுவது கிடையாது. இறைவன் சோதனை செய்கிறான் அப்படிங்கிறது நம்ம சைவத்துல கிடையாது. சாமிக்கு தெரியலன்னா தானே போய் சோதிச்சு தெரிஞ்சுக்கணும். வாத்தியார் சொல்லி தராரு, எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே, அப்படியே பரிச்சை வச்சு தெரிஞ்சுக்கிறார். ஆனா அவருக்கு புறத்தே இருக்கிறார், ஆனா சிவம் அகத்தே இருக்கு. நம்ம பக்தியினுடைய தன்மையை யார் ஒருவரும் அறிவித்து அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாயன்மார்களுடைய வரலாற்றுல அவர் வீட்டுக்கு வராரு, நாயன்மார்களை தேடி வராருன்னா அவங்களை சோதிக்கிறதுக்காக வரல, நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அவர்கள் பெருமை இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வருவார். இப்படியே 4 சோத்துக்குள்ளேயே இருந்துட்டாங்களே, இவருடைய பக்தி இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு திருவிளையாடல் பண்ணுவார். இந்த அடியாரை உலகமெல்லாம் தெரிந்து கொள்ளும். எனவே உலகத்திற்கு அறிவிப்பதற்காக வருவாரே தவிர அடியாரை சோதனை செய்வதற்காக வரமாட்டார் சாமி. ஏன்னா எல்லாரும் புறத்தே இருந்து அறிகின்றவர்கள், சிவம் ஒன்றுதான் அகத்தே இருந்து அறியும். அகத்தே இருந்து அறியும். எனவே இறைவன் அகத்தே இருந்து அறிகின்றதுனாலே பெருமான் உள்ளுக்குள்ளே இருந்து நம்முடைய பக்தியை அறிகின்ற காரணத்தினாலே வெளியே சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். எனவே உயிர் என்று சொல்லக்கூடியது அது என்ன அப்படின்னு கேட்டால் சித சித்து அப்படின்னு நம்ம சொல்லணும். சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகிற பொழுது சித சித்து என்று சொல்ல வேண்டும். அது சொன்னது போல, சிவா சொன்னது போல சார்ந்ததன் வண்ணமாக இருக்கக்கூடிய தன்மை உடையது நம்முடைய உயிர். இந்த உயிரினுடைய தன்மை எதை சார்ந்து இருக்கிறதோ அதன் வண்ணமாக இருக்கும். சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறது, எதை சார்கிறதோ
அந்த சார்ந்ததன் வண்ணமாக அது விளங்கும். இப்படி அசித்தை சார்ந்தால் அசித்தாகவும் சித்தை சார்ந்தால் சித்தாகவும் இருக்கக்கூடிய தன்மை உடையது. 36 தத்துவங்களில புருட தத்துவம் என்பது சித்து. ஆக்சுவலா அது சித்து பொருள் தானே, அதை கொண்டு போய் தத்துவத்தோட சட தத்துவங்களோட சேர்த்து வச்சிருக்கு. ஏன் அப்படி சேர்த்துச்சுன்னா சேர்ந்தாரோட சேர்த்தா அதுக்கும் கதி அவ்வளவுதான். அப்படி அந்த எதோடு சேருகிறதோ அதோடு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், இப்போ நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன், சிவஞானத்தை கேட்குறோம், உயிர் விளக்கத்தை கேட்குறோம். ஆகா, இந்த உயிர் இப்படிப்பட்டதா என்று தெரிந்து கொள்கிறோம். இப்படி சிவத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம், சிவத்தினுடைய கண்ணியை தெரிந்து கொள்கிறோம், இங்கே சார்ந்து இருக்கிறோம், அதனால இதை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இதை தாண்டி நேராக வீட்டுக்கு போனால் இந்திய தொலைக்காட்சிகளின் முதன்முறையாக அதில் சார்ந்துருவோம்னு வச்சுங்களேன். உதாரணம் சொல்கிறேன். இப்போ அதை பார்த்தோம்னா அதை சார்ந்துருவோம், இதை பார்த்தா இது சார்ந்ததன் முன்னமாக இருத்தல். அப்போ இந்த உயிர் எதை சாருகிறதோ அது இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறது, உலகத்தினுடைய மயமாக இருக்கிறது. எனவே இந்த உயிர் என்கிற ஒன்றினுடைய தன்மையை சைவ சித்தாந்தம் அது சிதசித்து அறிவித்தால் அறிவது என்றெல்லாம் அதை பற்றி சொல்லுகிறது. இப்ப உயிர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இப்ப இன்னொரு சின்ன கிளாரிபிகேஷன் சொல்லிடுறேன். இன்னொரு சின்ன கிளாரிபிகேஷன். இந்த உயிர் என்று சொல்லுவது என்னன்னு கேட்டா, பல மதங்கள் இறைவன் உயிர்களை படைக்கின்றான், இறைவன் உயிர்களை படைக்கின்றான் அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவர். இந்த கொள்கை தெரிந்தவர்கள் கை தூக்குங்க. இறைவன் உயிர்களை படைக்கின்றான் அப்படிதானே ஒருத்தர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், அப்படிதாங்க நினைச்சிருக்கு. ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, இறைவனால் உயிர்கள் படைக்கப்படவில்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லுது. நானும் அழுத்தம் திருத்தமா சொல்லுகிறேன், இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. ஏன் சார் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், அவன் படைத்திருந்தால் இது இவ்வளவு மோசமாக இருந்திருக்காது. சமையல் மோசமாக இருந்தால் யார் காரணம்? அப்படியே சொல்லிதான் வீட்டுக்காரத்தை தப்பிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சொல்லி நான் அதுக்கும் தலையாட்டுவார் பாருங்க அவரு. ஓ அப்படியா அப்படின்னு இல்லையா? அப்ப நமக்கு இந்த உயிர்களை இறைவன் படைக்கிறான்னா இவ்வளவு மோசமாவா படைப்பான்? படைக்கப்பட்ட உயிர்களிடம் இவ்வளவு குற்றங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் இந்த குற்றங்களுக்கு யார் பொறுப்பு? படைத்தவர் அல்லவா பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். He is responsible. இது எவ்வளவு குற்றத்தோட இருக்கிற பொழுது இல்லையா? நமக்கு சரியா படைக்க வரலன்னு தெரிஞ்சா நிறுத்திடணும் இல்லையா? தொடர்ந்து படைச்சுக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? சரி, இவர் படைக்கிறாரு, குற்றங்களை எடுக்க முடியுதானா? முடியல. அந்த உயிர்கள்ல பாதியை கொண்டு போய் நரகத்தில் போட வேண்டியது. உயிர்கள் எங்க போகுதுன்னு கேட்டா நரகத்துக்கு போகுது. நரகத்துக்கு போகுது எப்போ வரும்னு கேட்டா அது ஒன்வே, அது ஒன்வே மாதிரி போனா அவ்வளவுதான், அங்கேயே கிடக்கும். எதுக்கு இந்த உயிர்களை படைக்கணும்? துன்பமே படுவதற்காக உயிர்களை எதற்கு படைத்து நரகத்தில் போட்டு அது துன்பப்படணும்? படைக்காமலே இருந்திருக்கலாமே. எவ்வளவு கொஸ்டின். உயிர்கள் படைக்கப்படுகிறது என்று சொன்னால் எதில் இருந்து, எதற்காக, ஏன், எங்கே, எல்லா கேள்வியும் வரும். அப்ப இதுல தெளிவு, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. அப்ப சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறதுனா, என்று நீ அன்று நான். எப்ப எல்லாம் சிவம் உண்டோ, கடவுள் உண்டோ, அப்பயே உயிர்களும் இருக்கின்றன, உயிர்களும் உண்டு. கடவுள் ஒருவர், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, உயிர்கள் எண்ணிறந்தன, எல்லையில்லாத உயிர்கள். இந்த உயிர்கள் துன்பப்படுவதை பார்த்து இந்த உயிர்களுக்கு அளவிட முடியாத ஆற்றல் உடைய சிவம், இந்த உயிர்கள் அதனுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தை நீக்கி அதற்கு
பேரானந்தத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அது இந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்கிறது. இதுதான் நம்ம தீரி, சைவ சித்தாந்த தீரி. என்னன்னு கேட்டா, உயிருக்கு இறைவன் உபகாரம் செய்யும் பொருட்டாக உடம்பையும் பிரபஞ்சத்தையும் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, இந்த அளவுக்கு இந்த உயிர். சரி, இந்த உயிர் விளக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவஞான போதத்துல உயிரை பற்றி ஒரு 2 நூற்பா சொல்லி இருக்கிறார். நான் இப்ப 2 நூற்பாவையும் நடத்த போறது இல்லை. 2 நூற்பா நடத்துறதுக்கு நான் சிவஞான போத வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சைவ சித்தாந்த சபைக்கு அதை எடுத்துக்கொண்டு இருக்கிற பொழுது இந்த 3வது நூற்பாவை 2 மாதம் நடத்தினேன். 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் நடத்தியிருக்கிறேன். அப்போ 2 மாதம் நடத்தின ஒரு சமாச்சாரத்தை 1 மணி நேரத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஜிஸ்ட் அதனுடைய சாரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சொன்னா என்ன செய்வீங்க? யாரெல்லாம் ஏற்கனவே வகுப்புல இருந்தீங்களோ அவங்களாம் இது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, திரும்பவும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு பழைய பாடத்தை உங்கள்கிட்ட அது இருந்ததுன்னா அதை நீங்க கேட்கலாம். இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு, இந்த நூலை கொஞ்சம் படித்து பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் படித்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் அவர் ப்ராப்பர்ட்டி, நம்ம சொத்து. இது எங்கேயும் இல்லை. அதனால தான் இந்திய தத்துவ ஞானம் என்று சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நூல் எழுதினார்கள். அந்த நூல் எழுதுகிற பொழுது தத்துவ ஞானங்கள் அத்தனையும் அதில் டிஸ்கஸ் பண்ணுறார், பிலாசபிஸ். அதில் சொல்லிட்டு சொல்கிறார் கடைசியில், த ஒன்லி கம்ப்ளீட் ஃபிலாசபி இஸ் சைவ சித்தாந்தம். ஏன்னா அதில் எல்லா செய்திகளுக்கும் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் தேட். லாஜிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறத வாய்ப்பு இருக்குது. மற்றதில் நான் சொல்கிறேன் நீ நம்பு, நான் சொல்கிறேன் நீ நம்பு. இதில் ஏதாவது கேள்வி கேட்டால் ராத்திரியே ரத்தங்கைக்கு செத்து போக அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் அவன்கிட்ட போய் இவன் கேள்வி கேட்பானா, ரத்தங்கைக்கு சாகிறதுக்கு பதிலாக ஒழுங்கா இருந்தே செத்து போகும் அப்படின்ட்டு அந்த மதத்தையும் சமயத்தையும் பயமுறுத்தி அதனுடைய கொள்கை. அப்படி கிடையாது சைவ சித்தாந்தம். யூ ஆஸ்க் as many questions as you like, get clarified. கேள்வி கேட்டு அதனுடைய பதிலை தெரிந்து கொண்டு நீ சித்தாந்தம் உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லுவது தான் சைவ சித்தாந்தம். சரி, இப்போ உயிர் இருக்குன்னு நாம் சொல்லுகிறோம். சைவ சித்தாந்தம் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் பல சமயங்கள் உயிர் இருக்குன்னே ஒத்துக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு உலகாயுதம்னு ஒரு கொள்கை இருக்கு. உலகாயுதம் தெரியுமாம்மா? தெரியுமா உங்களுக்கு? உலகாயுதம்னு ஒரு கொள்கை இருக்கு, தெரியுமா? தெரியாதா? உலகாயுதம்னு ஒரு கொள்கை என்னம்மா தெரியலங்கிறீங்க? அதுதான் தமிழ்நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கு. இப்ப ஆட்சியில் இருக்கிறது அதுதான் உலகாயுதம். இந்த உலகாயுதம்ங்கிறது தான் இப்ப ஆட்சியில் இருக்கு. அதுக்கு கடவுள் கிடையாது, உயிர் கிடையாது. அதுக்கு உலகம் என்னைக்கு இருக்கும்? அதுக்கு சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னது தான் அதனுடைய கொள்கை, உலகாயுத கொள்கை. இப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற இந்த திராவிட கொள்கை கட்சிகளுக்கு என்ன கொள்கைன்னு கேட்டால், கடவுள் கிடையாது, உயிர் கிடையாது, வினை கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, தப்பு கிடையாது. என்னதாயா தப்பு செய்யாதேன்னு சொல்ல மாட்டான், மாட்டிக்காம தப்பு செய்ய. அதுதான் கொள்கை. தப்பு செஞ்சா மாட்டிக்காம செய், மாட்டிக்காம செஞ்சேன்னா ஓகே, அவ்வளவுதான், முடிவு வச்சு. அப்ப இந்த அவனுக்கு உயிருங்கிறதே தனியா கிடையாது, அவனுக்கு உடம்பு தான் உயிர். உலகாயுத கொள்கை என்னன்னு கேட்டா, உடம்பு தான் உயிர், உயிர் என்று தனியா ஒரு பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். சரி, அப்ப அது மட்டும் இல்ல, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, வினை கிடையாது, முக்தி கிடையாது. கடைசியில முக்திங்கிறது ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு அப்படிப்பட்ட உள்ளவர்கள் உயிர் கிடையாது, உயிர் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்.
அப்ப இந்த உயிர் ஒன்று இல்லை என்று சொல்லுகிற அவனிலிருந்து தொடங்குகிறார். உயிர் இல்லை என்று சொல்லுகிறவனிலிருந்து தொடங்கி வேறு எதையோ உயிர் என்று சொல்லுகிற அந்த வழக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவையெல்லாம் உயிர் அல்ல என்று சொல்லுவதுதான் இந்த 3வது நூற்பால். அதுல என்ன சொல்லுகிறார் சாமி? என்ன சொல்லுகிறார்? உயிர்கிற ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிற பொழுது ஒருத்தன் சொல்லுகிறான் உயிரே இல்லை அப்படிங்கிறான். உயிரே இல்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார் உளது உளது உயிர் இல்லைன்னு சொன்னார். உளது எப்படி சொல்ற? நீ இலது என்றல, நீ இல்லைன்னு சொல்றதுனால அது உள்ளது அப்படின்னா எப்படி சார் அப்படின்னு கேட்ட. சரி, நீ உயிர் இது இல்லை அது இல்லைன்னு சொல்றியா இல்லையா? சரி, இது உயிரா இல்லை, இது உயிரா இல்லை, இது உயிரா இல்லை அப்படின்னு சொல்றியா இல்லையா? அப்படி ஒவ்வொன்றையும் உயிர் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தவிர்த்து வரிய இந்த இல்லைன்னு சொல்றது எது? இல்லைன்னு சொல்றது எது? இந்த இல்லைன்னு சொல்ற அதுதான் உயிர், அதுதான் அறிவு. அந்த அறிவு தான் இல்லைன்னு சொல்றது. எனவே உளது இலது என்றது நீ இல்லைன்னு சொல்லுகிற ஒரு அறிவு வேணுமில்ல, அதுதான் உயிர் அப்படின்னாரு. அது முதல்ல சொன்னார். 2வது ஒருத்தர் சொன்னா இந்த உடம்பு தான் உயிர்னா எனது உடல் என்றலின் அப்படின்னா. அதுக்கு உடனே சொன்னார் எனது உடல்னு சொல்லுகிற பொழுது நீ என்ன சொல்லுகிற? எனது உடல் சொல்லுகிற. நான் உடல் சொல்லுகிறியா இல்லையா? என் கை வலிக்குது, என் கால் வலிக்குது, என் உடம்பு வலிக்குது அப்படின்னா அது உடம்பு என்பது உடைமை பொருள். உடம்பு என்பது உடைமை பொருள். அது உடையவர் ஒருத்தர் இருக்கணும் இல்ல, ஓனர் ஒருத்தர் இருக்கணும் இல்ல, இல்லைங்களா? கார் ஸ்கிராச் ஆயிடுச்சு, டென்ட் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உடம்பு, நான் உடம்பு என்னுடைய உடம்பு டென்ட் ஆயிடுச்சு, அது ஸ்கிராச் ஆயிடுச்சு, நான் இழைச்சிட்டேன், நான் பருத்துட்டேன் அப்படின்னு சொல்லுறது ஏகதேசமாக சொல்லுவது. ஆனால் பொதுவாக சொல்லுகிற பொழுது என் கை, என் கால், என் தலை, என்னுடைய உடம்பு, எனக்கு உடம்பு சரியில்லை, இப்ப எனக்கு வேற உடம்பு வேற, என்னுடையது உடம்பு. அப்ப உடம்பு என்பது உயிர் அல்ல, உடம்பை உடைமை பொருளாக கொண்ட ஒரு பொருள் உயிர் என்று இருக்கிறது. அதைத்தான் நீ எனது என்று சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லுகிறார். எனது என்றலின் அப்படின்னார். அடுத்து சொன்னார் ஐம்பொறி அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின். அது என்ன ஐம்புலன் ஒடுக்கம்? அதை எப்படி பிரிக்கணும்னா ஐம்புலன் அறிதலின், ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் 2 தனியா பிரிக்கணும். இன்னொருத்தன் சொன்னா இந்த உடம்பு தான் உயிர்னு சொன்னா பாருங்க. முதல்ல ஒருத்தன், அவனுக்கு என்ன பேரு? தேக ஆன்மவாதின்னு பேரு. அவனுக்கு என்ன பேரு? தேக ஆன்மவாதி. அவன் தேகத்தை தான் ஆன்மான்னா அவனை மறுத்து சொன்னான். அடுத்து சொன்ன அந்த 5 பொறி இருக்கிறது, அந்த 5 பொறி கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய் என்று சொல்லக்கூடிய 5 பொறி இருக்க, இந்த 5 தான் உயிரினா, இந்த 5 தான் உயிரினா. அவனுக்கு பேரு இந்திரிய ஆன்மவாதின்னு பேரு. எப்படிலாம் இருந்திருக்கானுங்க பாருங்க. எல்லாரையும் மூட்டை கட்டி போக வச்சது நம்ம மெய்கட்டார். அப்படி இருந்தாங்க. 5 பொறி இருக்கே, அதுதான் ஆன்மா அப்படின்னா. அவர் சொன்னார் ஐம்புலன் அறிதலின். கண்ணு பார்க்குதா? பார்க்குது. காது கேட்குதா? கேட்குது. நாக்கு சுவைக்குதா? சுவைக்குது. சரி, சுவைக்கிற நாக்கு எல்லாமே உயிர்னு சொன்னா சுவைக்கிற நாக்கு ஒரு நாள் மூக்குக்கு சல்பு பிடிச்சிருச்சுன்னா இன்னைக்கு நான் வாசனை பிடிச்சிக்கிறேன் அப்படி நாக்கு வாசனை பிடிக்குமா? கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு, நீ மூடிக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு நாக்கு சொல்லுமா? சொல்ல. நாக்கு சுவையை மட்டும்தான் அறியும். சரி, கண்ணு பார்க்கறத விட்டுட்டு கேட்கறதையும் நான் இன்னைக்கு செஞ்சிடுறேன் அப்படின்னு செய்யுமா? செய்யாது. கண்ணு பார்க்கறத மட்டும்தான் செய்யுமே தவிர, கண்ணு பார்த்தலை மட்டும்தான் செய்யுமே தவிர அது கேட்டலை செய்யாது, சுவைத்தலை செய்யாது, மற்ற தொழில்களை செய்யாது. சரி,
அப்ப பார்த்தலை இது செய்து இது கேட்டலை செய்கிறது. அப்ப பார்க்கிற அந்த அறிவு, கேட்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, இத்தனை அறிவையும் திரட்டி அறிவது எது? காமனா ஒண்ணு இருக்கணும் இல்ல? அதுதான் பார்க்கிற அறிவையும் கேட்கிற அறிவையும் இல்லையா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அறிவது இந்த அஞ்சுக்கும் அப்பால ஒண்ணு இருக்கணும். இந்த அஞ்சும் அறிவுன்னு சொன்னா அஞ்சுக்கும் மற்ற தொழிலும் தெரியணும். ஆனா அஞ்சுக்கும் தொழில் தெரியல. கண்ணுக்கு பார்க்கறதோட சரி, காதுக்கு கேட்கறதோட சரி. ஆனா பார்க்கறது கேட்கறது எல்லாம் காமனா இருக்க உயிர் இருக்கிறதுனால அது எல்லா அனுபவத்தையும் பெறுகிறது. பார்க்கறதையும் அனுபவம் பெறுகிறது, கேட்கறதையும் அனுபவம் பெறுகிறது, ஒரே நேரத்தில் பார்க்கறதையும் கேட்கறதையும் கொண்டு அனுபவம் பெறுகிறது, சுவைக்கிறதையும் அனுபவம் பெறுகிறது. அப்ப இந்த ஆன்மா என்பது 5 பொறிகள் அல்ல, 5 புலன்கள் அல்ல, 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. புரியுதா உங்களுக்கு? உயிரே இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்டு. ஏன்னா நீ உண்டுன்னு இல்லை இல்லைன்னு சொல்றது அறிவுனால. தேகம் உயிர் இல்லை, ஏன்னா எனது உடல் என்று சொல்லுகிறாய். 5 நீ உயிர்னு சொல்ற தப்பு. 5 புலன்கள் உயிர் அல்ல. அந்த 5 புலன்களையும் கொண்டு அதனுடைய பயனை அனுபவிப்பதற்கு அதற்கு வேறாக ஒரு பொருள் இருக்கு, அதுதான் ஆன்மா அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஒரு சொன்ன, இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இந்த சூக்கும உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. சூக்கும உடம்பு ஒண்ணு இருக்கு. அந்த சூக்கும உடம்பு தான் உயிர். சூக்கும உடம்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு இந்த தூள உடம்பு இருக்கிறது மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு சூக்கும உடம்பு உண்டு. சூக்கமோனாலே நமக்கு தெரியணும், நமக்கு அதனால பார்க்க முடியாது நம்மால அப்படின்னு தெரியும் இல்லையா? சூக்கம் உடம்பு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, டாக்டர் கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது விசிபிள் இல்லை. அப்ப சூக்கம உடம்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுதே இந்த சூக்கம உடம்பு இந்த மற்ற தத்துவங்களை, சூக்கமமான தத்துவங்களை அது கொண்டு இருக்குது. தத்துவம்னா கருவின்னு அர்த்தம். தத்துவம்னா கருவின்னு அர்த்தம். இப்ப தூலமா இருக்கிற கருவிய தூல உடம்புல வைத்தது போல சூக்குமமான கருவிகளை சூக்கும உடம்புல வச்சிருக்க. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய தத்துவங்கள், உதாரணமா சூக்குமமான கருவி மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4 மனம். இது ரொம்ப சூக்குமம். இது எங்க இருக்குன்னு கேட்க முடியுமா? நம்ம உடம்புல பிரெயின் எங்க இருக்குன்னு சொல்லலாம், இதே எங்க இருக்குன்னு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். ஆனா மனம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. மனம்ங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அதை இன்னும் சரியா டயக்னோஸ் பண்ணி சரியா அதை பற்றிய விவரங்களை பெரிய ஞானிகளை தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த மனம்ங்கிறது அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நுட்பமான ஒரு கருவி இந்த மனம் இருக்கு. இந்த நுட்பமான கருவி நுட்பமான உடம்புல தானே இருக்கணும், தூள உடம்புல இருக்கும். இந்த நுட்பமான உடம்புக்கு பேரு சூக்கும உடம்புன்னு பேரு. அப்ப இந்த சூக்கும உடம்புல சாமி ஒரு 8 கருவியை வச்சிருக்கிற. சூக்கும உடம்புல எத்தனை கருவி வச்சிருக்க? 8 கருவி. அதனால அந்த உடம்புக்கு புரியட்ட காயம்னே பேரு. என்ன பேரு? புரியட்ட காயம் அப்படின்னு பேரு. சூக்கும உடம்புக்கு 8 தத்துவம் வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா, இந்த 8 தத்துவம் என்னன்னு கேட்டா, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். எத்தனை ஆச்சு? 4 ஆச்சா? இப்ப அந்த 4ல இந்த சித்தத்தை மட்டும் எடுத்துறது. அது அதுல வராது சூக்கும உடம்புல, அது அடுத்த உடம்புக்கு போயிடும். இப்ப மனம், புத்தி, அகங்காரம். அப்ப எத்தனை இருக்கு? 3. இந்த 3 5 புலன்கள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். நாற்றம்னா வாசனை அர்த்தம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த 5 மனம், புத்தி, அகங்காரம். இந்த 3 இந்த 5 3 8 சேர்ந்ததுதான் சூக்கும உடம்பு. நமக்கு தூல உடம்பு
தான் போகுமே தவிர சூக்கும உடம்பு போகாது. உயிர் சூக்கும உடம்போடையே தான் இருக்கும். உடம்பை விட்டு இந்த உயிர் பிரியுமானால் தூள உடம்பை விட்டுத்தான் போகுமே தவிர சூக்கும உடம்பெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்த உடம்பு எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த சூக்கும உடம்புல இருந்து அடுத்த உடம்பு கொடுக்கிறார் சாமி. அதனால இந்த சூக்கும உடம்பை அதிலேயே வைத்திருப்பார். அதிலிருந்து தான் அடுத்த உடம்பு ஜெனரேட் ஆகும். அந்த 5 புலன்கள் என்று சொல்லக்கூடியதிலிருந்து தான் 5 பூதங்கள் வருகின்றன. அதனால அடுத்த உடம்பு வருவதற்கான சூக்கும உடம்பு சார். அப்ப நம்ம சூக்கும உடம்பு நம்ம பார்க்கவே முடியாதா? நம்ம சூக்கும உடம்பு பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? கேட்கலாம் இல்லையா? சூக்கும உடம்பை பார்க்க முடியும். சூக்கும உடம்பை பார்க்க முடியும். எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி போன உடனே நிச்சயமா தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல கனவு ஒன்று வரணும் அப்படின்னு வேண்டிய நிறைய தான் சொன்னேன். இந்த கனவுல உங்களை பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? கனவுல நம்ம போகிற மாதிரி, நடந்து போகிற மாதிரி, திடீர்னு புலி துரத்துற மாதிரி, அங்கே வேகமாக ஓடுற மாதிரி. நல்ல கனவு எங்கேருந்து வருது இல்லையா? ஏதாவது துரத்துற மாதிரி, பயந்து ஓடுற மாதிரி அப்படிதான் வருது இல்லையா? அப்போ நம்மளை நாமே பார்க்குறோம்ல, அந்த உடம்பு என்ன உடம்பு? அதுக்கு தான் சூக்கும உடம்பு இருக்கு. அது அங்கே இருக்கு அந்த உடம்பு. இந்த சூக்கும உடம்பு இருக்க இதைத்தான் உயிர்னா அவனுக்கு பேர் சூக்கும ஆன்மவாதின்னு பேர். எத்தனை ஆன்மவாதி பார்த்தோம்? தேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி, சூக்கும ஆன்மவாதி. இந்த சூக்கும ஆன்மவாதியை சொல்றப்ப அவர் சொன்னார், 5 புலன் ஒடுக்கம் அறிதலின்னார். 5 புலன்கள் ஒடுங்கி இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். இந்த சூக்கும உடம்புல 5 பொறியும் அடங்கி இருக்கும், புலன்கள் இருக்கும். புலன் இருக்கும்ல, வேலை செய்யும்ல. சாப்பிடுவோம், ஓடுவோம், பேசுவோம், பார்ப்போம், பயப்படுவோம், சந்தோஷப்படுவோம், எல்லாமே இருக்கு கனவுல. நேற்று ராத்திரி ரொம்ப நல்ல கனவு சார். எனக்கு இந்த காலிஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும் சார். 2.5 கிலோ காலிஃப்ளவர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு சார் அப்படின்னாரு. இந்த அம்மா கொண்டு வந்து தலைவாணி உரையை போட்டுச்சு. ஒரு தலைவாணிலையும் பஞ்ச காணும். ராத்திரி ஃபுல்லா தின்றுருக்காரு காலிஃப்ளவர். அப்ப சுவை தெரியும், அதுல பேசுனா காது கேட்கும், அதுல பதில் பேசுவோம், இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த சூக்கும உடம்பு என்பது பொறிகள் தான் 5 அது தவிர்க்கப்பட்டிருக்குமே தவிர 5 பொறியும் 5 கண்மேந்திரியம் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் கண்மேந்திரியனுடைய தொழில்களும் ஞானேந்திரியத்தினுடைய தொழில்களும் நடக்கும். ஓடுறது, உட்கார்றது, பேசுறது, எல்லா தொழிலும் நடக்கும். சூக்கும உடம்பு தான் நடக்கும். இந்த சூக்கும உடம்பு தான் நம்முடைய உயிர் என்று சொன்னால் சரி, உயிர் அந்த உடம்புல இருக்கிற பொழுது அனுபவம் பெறுகிறது அல்லவா? அனுபவம் பெறுகிறது அல்லவா? என்னங்க புரியுற மாதிரி பேசுறேன்னா எப்படி தெரியுதா? நம்ம கனவு பற்றி தான் பேசுறோம். நம்ம கனவுல பார்க்கிற பொழுது இந்த சூக்கும உடம்பு தான் இதை பார்க்குது இல்லையா? அடுத்த நாள் நாம காலையில முடிச்ச உடனே பெட் காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மனைவியை கூப்பிட்டு, நேற்று ராத்திரி ஒரு அருமையான கனவு, இல்லை ஒரு மோசமான கனவு அப்படி சொல்றோமா? சொல்றோம். சரி, அதை தெளிவா சொல்லிடுறோமா? யாராவது ஒருவர் தன்னுடைய கனவை தெள்ள தெளிவாக சொல்ல முடியுமா? நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். கனவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு ரோடு இல்லை, அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. ஃபாரஸ்ட் கூட இல்லை, ஏதோ மலை மாதிரி இருக்கு, ஒன்றும் கிளியர் இல்லை. மலை மாதிரி மேலே போயிட்டே இருந்தேன்னா அங்கே எய்த்த மாதிரி யாரோ ஒருத்தரா இல்லை, ஒரு 5-6 பேர், 5-6 பேரா இல்லை, என்னன்னு தெரியல. அவர் பேசிகிட்டே இருக்க ட்ரெயினில் உட்காந்துருப்போம். மலை மேலே போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன், ட்ரெயினுக்கு எப்படிடா வந்தோன்னு தெரியல இல்லையா? இப்படி எல்லாம் இங்கே. அப்போ இந்த சூக்கும உடம்பு தான் உயிர்னா அது பார்த்ததை நனவுல ஒழுங்காக சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டால், சூக்கும உடம்பு உயிர் அல்ல, உயிர் அல்ல.
சூக்கும உடம்பு உயிருக்கு கருவி, அதை வைத்துக் கொண்டு காண்பது உயிர். அப்ப சூக்கும உடம்பை வைத்துக் கொண்டு காணுவது என்பது குறைந்த அளவிலே தத்துவங்களை கருவிகளை வைத்துக் கொண்டு பார்ப்பதும், இப்ப நனவுல பார்க்கிறது எல்லா கருவிகளும் இருக்கிற பொழுது பார்ப்பது. எல்லா கருவிகளும் இருக்கிறத பார்க்கிறது. எல்லா கருவியும் இருக்கும் போது பார்க்கிறது எப்படி? இதுல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கனவுக்கு போகிற பொழுது கனவுல பார்ப்பது தான் சூக்கும உடம்பு. அப்ப நனவு, அடுத்தது கனவு. நனவுல 35 லிங்க் போட்டிருக்கோம். எத்தனை லிங்க்? உடம்புக்கு உயிருக்கு எத்தனை கொக்கி? 35 கொக்கி. அது கனவுக்கு வருகிற பொழுது 25 கொக்கி ஆகிடும். 10 கொக்கி கழண்டிடும். 10 கொக்கி கழண்டிடும். நம்ம உயிருக்கும் இந்த உடம்புக்கும் கொக்கி போட்டிருக்காங்க சாமின்னு சொல்லுகிறாங்க. அதுல 25 கொக்கி தான் இருக்கும். 25 கொக்கில 10 கொக்கி கழண்டிடும். கனவுக்கு அடுத்தது என்ன வரும்? நிலை உறக்கம். அதுக்கப்புறம் தான் உறக்கம். கனவு எத்தனை நாள் வரும்? நீங்க கனவு பார்த்துருக்கீங்களா? எத்தனை நாள் கனவு பார்ப்பீங்க? நீங்க மட்டும் சொல்லுங்க. ஃபியூ செகண்ட்ஸ். நீங்க கனவு பார்த்துருக்கீங்களா ஐயா? எவ்வளவு நாள் பார்ப்பீங்க? ஃபியூ செகண்ட்ஸ். வேற யாராவது கனவு ஃபியூ மினிட்ஸ் பார்த்தவங்க இருக்காங்களா? கனவு பார்க்கிற மாதிரியே இல்லையா ஞாபகம்? கனவு எத்தனை நாடி இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சீரியல் மாதிரி 4 நாள் தொடர்ந்து வரும். என்ன கனவு ஃபியூ செகண்ட்ஸா வருங்கிறாங்க சயின்ஸ்ல. அதுக்கப்புறம் அது உடனே அது ஸ்லிப் ஆகி கீழே போயிடும். நனவு, கனவு, உறக்கம். இந்த கனவுங்கிறது ரொம்ப ஒரு ஃபிலிம்சி ஸ்டேட்டு. கொஞ்ச நாள் இருக்கும் அந்த இதில், அப்படியே ஸ்லிப் ஆகி உறக்கத்துக்கு போயிடும். உறக்கத்துக்கு போன எத்தனை கொக்கி இருக்குன்னு சொன்னா தெரியுங்களா? 3 கொக்கி தான் இருக்கும். எத்தனை கொக்கி? 3. பிராணன், சித்தம், புருடன் அப்படிங்கிற 3 கொக்கி தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட மரணம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, it is a temporary disconnection between the soul and the body. Temporary disconnection between the soul and the body. Temporary disconnect ஆயிடுச்சு. ட்ரிகர் வந்தா தான் திரும்பவும் கனெக்ட் ஆகும். இந்த லிங்க் எல்லாம் அடுத்த நாள் காலையில் முடிக்கும் போது 32 கொக்கி கண்ட கொக்கி விழ ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக விழுவும், சில பேருக்கு மெதுவாக விழுவும். மெதுவாக எழுச்சி எங்கே இருக்கேம்மா, கதை விட்டு ஜன்னலை திறந்துட்டு இருப்பான். இவனுக்கெல்லாம் கொக்கி மெதுவாக விழுந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ திரும்பவும் அந்த உறக்கத்திலேருந்து போகிற பொழுது கனவை தாண்டி தான் போகணும். ஆனால் கனவு சில பேர் ரெஜிஸ்டர் ஆகாது. கனவு நான் பார்க்கலேம்பாங்க. இல்லை, பார்க்காம போக முடியாது, அது ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ நனவு, கனவு, உறக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையில உறக்கம் வருகிற போது கிட்டத்தட்ட பாடியிலேருந்து உயிர் கண்டுடுது. 3 கொக்கி தான். அது கிட்டத்தட்ட மரணம். அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னாரு. உறங்குவது போலும் சாக்காடு. உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு. காலையில் எழுந்திரிச்சா திரும்ப பிறக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு நாள் இரவும் அந்த இறப்பும் பிறப்பும் நகர்ந்துட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ராத்திரி உறங்குகிற பொழுது உயிர் எங்க போகிறது? வேர் டஸ் இட் கோ? அது நீங்க சொல்லுங்கம்மா. அது கரெக்டாக சொன்னாங்க. போன தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா? உயிர் எங்க போகிறது அப்படின்னு கேட்டா, ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உயிர் உறங்குகிறதுன்னு நினைக்கிறாங்க. உயிருக்கு உறக்கமே கிடையாது. உயிருக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது இந்த உடம்போடு சேர்ந்து இருக்கிற பொழுது அதுக்கு அனுபவம். உடம்புலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இட் பிளஞ்சஸ் இன்டு டார்க்னஸ். ஒரு 200 அடி ஆழம் உள்ள கிணத்துல விழுந்து கிடக்கிற சொம்பு மாதிரி கிடக்கும்.
இந்த ஃபுல்லாக டார்க்னஸ். நேற்று ராத்திரி என்ன பண்ணேன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, தூங்கினேன்னு தான் சொல்லுவோம். தூங்கினது உடம்பு, அது ரெஸ்ட் எடுத்தது, அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அது போய் ரெஸ்ட் எடுக்குது. ஆனால் உயிருக்கு அது கிணத்துல இருந்த செம்பு மாதிரி அப்படியே அது உள்ள போய் கிடக்குது. அது எங்க இருக்கும்னு அதுக்கு தெரியல. அது இருக்கிற இடம் தான் ஆணவ இருள். அந்த இருள்னு சொல்ல முடியாது. அதை நாம வேற ஒன்று சொல்ல தெரியாததுனால அது இருளுங்கிறோம். அறியாமை, இக்னரன்ஸ், அஞ்ஞானம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது அதுல போயிடுது இந்த உயிர். ஒவ்வொரு நாள் இரவு உறங்குகிற பொழுதும் இந்த உயிரானது அந்த இருளுக்குள்ள போய் விடுகிறது. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் இயல்பா இருக்கிற இடம் இருள் தான். உயிர் இயல்பா இருக்கிற இடம், தண்ணி இயல்பா இருக்கிற இடம் பள்ளம் தான். மேல வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மோட்டர் வச்சு பம்ப் பண்ணணும். அது மாதிரி தத்துவங்களை வச்சு இதை மேல கொண்டு வந்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? உயிருங்கிறது அது எப்பவும் இயல்பா இருளியே இருக்கும். அதை இந்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய உடம்பை கொடுத்து இப்ப நாம பார்க்கிறோம், பேசுறோம் எல்லாம். இது கொஞ்சம் நகர்ந்ததுன்னா அவ்வளவுதான், இருளுக்கு தான் போறோம். உறங்கும் போதும் சரி, அதுக்கு அடுத்த நிலை துரியம் என்று சொல்லக்கூடிய மயக்கத்திலையும் சரி. மயங்கி முடிச்சவன முதல் கேள்வி என்ன கேட்கிறான்? என்ன சொர்க்கத்திலேயே இருக்க போற? இங்கதான் இருக்கணும், வேற எங்க இருக்கு? நான் எங்க இருக்கிறேன் என்ன அது கூட தெரியாது. ஏன்னா சித்தம் இல்லை. ராத்திரி படுக்க போகிற பொழுது சித்தம் இருந்ததுனால ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். எந்த இடத்துல படுத்தோம், என்ன ஏதுங்கிற விவரங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனால உறக்கத்திலிருந்து விழிக்கிற பொழுது சித்தத்திலிருந்து கால்பார் பண்ணி டேட்டாவை எடுத்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் மயக்கம் இருக்கிற பொழுது சித்தமும் காலி, பிராணன் புருடன் மட்டும் இருக்கும். அதனால சித்தமும் இல்லாததுனால டேட்டாவே இருக்காது. இப்ப இது உள்ள கிடைக்கிற பொழுது, இந்த இருள்ல கிடைக்கிற இது திரும்ப ட்ரிகர் ஆகி இந்த தத்துவங்கள் கிடைச்சா தான் வெளியில வருது. சாமி கேட்கிறார், ஒவ்வொரு நாள் இரவும் இந்த உடம்பை நீ தற்காலிகமாக பிரிந்து இருளுக்கு போய் விடுகிறாயே. ஒவ்வொரு நாள் இரவும் உறக்கம் என்கிற பெயரில இந்த உடம்பை விட்டு பிரிந்து நீ இருளுக்கு போய் விடுகிறாயே. உடம்பே இல்லாத பொழுது எங்கே இருந்தாய்? உடம்பு நடுவில் வந்தது தானே சார். டேட்டா படுத்து போட்டுக்கிறோம்ல, அதுக்கு முன்னால் ஒரு 10 மாசம் தள்ளிக்கலாம். டேட்டா படுத்து அதுக்கு முன்னால் 2 மாசம் தள்ளிக்கலாம். அப்பா கிட்ட 2 மாசம், அம்மா கிட்ட 10 மாசம், 12 மாசம், ஒரு வருஷம் கரெக்டா முன்னாடி போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உயிர் எங்க இருந்தது கேட்கிற? எங்க இருந்த? இருள்ல இருந்த உனக்கு இந்த உடம்பை கொடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட். அது மட்டும் இல்ல, இந்த ரொம்ப நாள் இருக்கிற இந்த உடம்பு, உனக்கு வெளிச்சத்தில் இருக்கிற இந்த உடம்பு ரொம்ப நாள் இருக்காது. அதனால எதுக்காக உடம்பெடுத்து வந்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பை பயன்படுத்திக்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காஷன் கொடுக்குறாரு. அவருக்கு என்ன சார் வேலை? காஷன் கொடுக்குறாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு, காப்பியில் சக்கரை போடுங்கன்னு. அப்புறம் ஸ்வீட்டு வேணுமான்னு கொடுங்கன்னு. சர்க்கரை இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்புறமா என்னங்க சுகர்லாம் இல்லை போல இருக்குது. யார் சொல்லுது? அதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு. நீங்கள் படிக்க சாப்பிட்றீங்க, டாக்டர் வேண்டான்னு சொல்லி. டாக்டருக்கு என்ன வேலை? வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நம்மளாம் அதை கேட்டுட்டு இருக்க முடியுமான்னு. எப்படி இருக்கு பாருங்க. இல்லையா? டாக்டர் சொல்றது எதுக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும்? இல்லையா? அதுக்கு அட்வைஸ் கேட்கறதா இருந்தால் போகணும். கேட்கவே வேணாம்னா போக வேண்டியதில்லை. டாக்டர் சொல்லுவாங்க, அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. அதுபோல் இவங்க சொல்லிட்டு தாங்க சார் இருப்பாங்க. உடம்பு கொடுத்து எதுக்காக? சாமி வேற ஒரு காரணத்துக்காக கொடுத்தா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ பர்கரை சாப்பிட்டுட்டு பேசாமல் ஏதாவது செல்ல நோண்டு. இது ஒரு வேலை இல்லை, இதுக்கே போயிட்டேன். ஏதோ ஒரு காரணம் பற்றி இந்த உடம்பு இந்த உயிருக்கு தரப்பட்டு இருக்கிறது. அந்த காரணம் என்னன்னு நம்ம டேப் பண்ணியா, அதை டீகோட் பண்ணியா, அதை தெரிந்து கொள்வதற்குள்ளே முதுமை விடுகிறது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்குள்ளேயே முதுமை விடுகிறது.
எதுக்காக இந்த உடம்பு, என்ன காரணம்? கொடுத்தா உடம்பு கொடுத்துருக்கிறாரு, அது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? இட் க்ரோஸ் ஃபார் சம் டைம், அப்புறம் இட் டீகேஸ் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் த டைம். கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா? டாக்டர் போய் முட்டி வலிக்குதுன்னு சொன்னா தேஞ்சு போச்சுங்கிறார். ஒரு நாள் வளர்ந்தது, இன்னைக்கு தேய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இப்படி என்னைக்குமே நம்ம உடம்பு மாறாம இருந்ததே இல்லை. பேஷியல் இது மாறி வேற்று விகார உடற்குடம்புன்னு நேற்று கூட சொன்னேன். அந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடம்பை, இந்த தத்துவங்களை இந்த உயிருக்கு ஏன் தந்தார் அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். ஆகையினாலே ஐம்புலன்களும் அல்ல, ஐம்புலன்கள் ஒடுங்கி இருக்கக்கூடிய சூக்கும உடம்பும் உயிர் அல்ல, இவற்றை கருவிகளாக கொண்டு இருக்கக்கூடியதுதான் உயிர் அப்படின்னார். அடுத்தது ஒன்று சொன்னார், இல்ல இதெல்லாம் கிடையாது, இந்த பிராணன் ஒன்று இருக்க, காத்து பிராணவாயு, அதுதான் உயிர் அப்படின்னாரு. அதுதான் உயிர்னாரு. அது சொன்ன பேரு பிராண ஆன்மவாதிகள்னு பேரு. அவங்களுக்கு என்ன பேரு இருக்காங்க, அவங்களாம் இப்ப இல்ல, ஆனா காலத்தில் இருந்தாங்க. தேக ஆன்மவாதிகள், இந்திரிய ஆன்மவாதிகள், அதுக்கப்புறம் சூக்கும ஆன்மவாதிகள், இப்ப பிராண ஆன்மவாதிகள். பிராணன் தான் உயிர். அப்ப கேட்கிறார், உறக்கத்தின் போது பிராணன் இருக்கா இல்லையா? பிராணன் சித்தம் புருடன் இருக்கு. அப்ப உயிருக்கு ஏன் அனுபவம் இல்லை? உயிர் ஏன் அனுபவப்பட மாட்டேங்குது? பிராணன் காத்து இருக்கா இல்லையா? அப்ப சில பேர் தூங்கினா பார்க்கணும், காத்து இருக்கு, அப்படி கிடப்பாங்க இல்லையா? மூச்சு வருதா இல்லையா அப்படின்னு அவ்வளவு என்ன பிராணங்கிறது இருக்க. அப்ப அனுபவம் வரணுமா இல்லையா? வரலையே. இப்ப பிராணன் என்பது ஆன்மா இல்லை, கண்படில் உண்டி வினை இன்மையின் என்று சொல்லுகிறது. இந்த நூற்பா சொல்லுகிற பொழுது கண்படில் உண்டி வினை இன்மையின் அப்படின்னா, உண்டி வினை இன்மையின் என்று சொன்னால் அனுபவம் இல்லை. கண்படில் என்று சொன்னால் உறங்கினால் அனுபவம் இல்லை. உறங்குகிற பொழுது இருக்கக்கூடிய பிராணன் உயிராக இருக்கிற பட்சத்தில் அது இயங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது உலகத்தோடு தொடர்பு கொண்டு அதற்கு அனுபவம் வந்திருக்க வேண்டும், அதற்கு வரல. அதனால பிராணன் உயிர் அல்ல. அடுத்தது இன்னொருத்தங்க சொன்னாங்க, உயிர்ங்கிறது தனியா கிடையாது சார், பிரம்மம் தான் உயிர். பிரம்ம ஆன்மவாதி அவங்க தான், உங்களுக்கு தெரியும். நிறைய இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மதத்தில், இந்து மதத்தில் அவங்க தான் பெரும்பான்மை. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உயிர்னு தனியா கிடையாது, பிரம்மம் தான் உயிர், பிரம்மம் தான் உயிர். பிரம்மம் உயிர் என்று சொல்லுகிற பொழுது பிரம்மமானது ஏன் உயிராச்சு அப்படின்னு கேட்டா, பிரம்மம் தன்னை மயங்கி உயிர் என்று அறிகிறது. பிரம்மம் தன்னை மயங்கி உயிர் என்று அறியுது. எதுக்கு மயக்கம் வந்தது பிரம்மத்துக்குன்னு கேட்டா, மாயையோடு சேர்ந்து. மாயையோட சேர்ந்து மயங்குனா அது பிரம்மமா? நீங்க சொல்லுங்க. மாயையோட சேர்ந்தா மயங்குனா பிரம்மமா? அதுக்கு பேரு அந்த மயக்கமே இல்லாதது தானே பிரம்மமாக இருக்க முடியும். இப்போ மாயையோடு சேர்ந்து பிரம்மமானது மயங்கி தன்னை உயிர் என்று கருதி கொண்டு இருக்கிறது. எப்பொழுது அந்த மயக்கம் தீர்கிறதோ அப்பொழுதே தன்னை பிரம்மம் என்று உணர்ந்து பிரம்மத்தோடு ஒன்றாக சேர்ந்து விடும் அப்படின்னு. அப்ப இதை மறுத்தார். எப்படி மறுத்தார்னா, பிரம்மமாக இருக்குமானால் அதற்கு உணர்த்தாமலேயே உணரக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஆனால் ஆன்மா அறிவிக்க அறிகின்ற ஒன்று, அறிவித்தால்தான் அறியும், அறிவித்தால்தான் அறியும். இப்ப மட்டும் இல்ல, முத்தியில கூட சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற பொழுது கூட சிவம் உள்ளே இருந்து ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு அதுக்கு உணர்த்தி கொண்டிருக்கணும். இல்லைன்னா உயிர் உணராது. உயிர் உணர்வதற்கு இன்னவாறு உணர வேண்டும் என்று உணர்த்துவது சிவம். இன்னவாறு உணர்வதற்கு உணர்த்துவது சிவம். சிவம் உணர்த்தாமல் உயிர் உணர்வதில்லை. சிவம் எப்படி உணர்த்துகிறது என்று சொன்னால், தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தக்கவாறு உணர்த்துவதில்லை. சிவத்துக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது.
அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி உணர்த்துகிறது. ஒரு பெரியவர் இங்கே வந்திருக்கிறார், ஒரு அருளாளர் வந்திருக்கிறார், ஒருவருக்கு உணர்த்துகிறார், போய் திருவடியில் விழு, அவரிடம் திருநீர் பெற்றுக்கொள், அவரிடம் ஆசி பெற்றுக்கொள் அப்படின்னு. உடனே ஓடிப்போய் அவருடைய திருவடியில் விழுந்து. அது இன்னொருத்தர் இருக்கிறார், அவருக்கு எப்படி உணர்த்துகிறார்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போய் வணங்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, நீ எதுக்கு இன்னொரு மனிதனை போய் வணங்கணும், நீ போ அப்படிங்கிறார். அவன் போகிறான். என்ன சார் இப்படி ஒரே இறைவன் இரண்டு பேருக்கும் இரண்டு விதமாக ஏன் உணர்த்துகிறார் என்று கேட்கிற பொழுது, இப்போ முந்தையவன் நல்வினைகளை செய்து அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக இந்த பிறப்புக்கு வந்திருக்கிறான். அப்போ அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்கான ஏதுக்களை அவனுக்கு எடுத்து சொல்லி அந்த புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டும். இவன் பல கெடுதல்கள் செய்தவன். இந்த பல கெடுதல்கள் செய்தவனுக்கு தீமைகளை இவன் அனுபவிக்க வேண்டும். அப்போ தீமைகளை அனுபவிப்பவனுக்கு தீமையான எண்ணங்களைத்தான் தோற்றுவிக்க முடியும், உணர்த்த முடியும். எனவே உணர்த்துவது என்பது நம்முடைய அந்த வினைக்கு தக்கவாறு தான் உணர்ந்தது. இப்போ எப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னா பாருங்க, இந்த காட்சியை விவரிக்கிறேன். இந்த சைவ சித்தாந்தத்தில் தான் சொல்லியிருக்கு. கண்ணால பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். பார்க்கிற பொழுது நானும் பார்க்கிறேன், பக்கத்தில் இன்னொருத்தரும் பார்க்கிறார், இன்னொருத்தரும் பார்க்கிறார். கண்ணால பார்க்கிறோம். கண்ணால பார்க்கிற பொழுது அந்த காட்சியில வித்தியாசம் இருக்குமா? கண்ணால பார்க்கிற காட்சியில வித்தியாசம் இருக்குமான்னு கேட்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க, நான் பிளைனா கேட்கிறேன். பிளைனா கேட்கிறேன். நான் பார்க்கிறேன் போர்டில் அப்படி ஒன்று எழுதி இருக்கிறேன். 3 பேர் பார்க்கிறோம், 3 பேர் பார்க்கிறோம். 3 பேருக்கும் இந்த காட்சி ஒன்றா இருக்குமா, வேற வேற மாதிரி இருக்கும்? ஒன்றா தானே இருக்கும், அப்படித்தானே? கண்ணால் பார்க்கிற பொழுது அந்த பிக்சர் பிடிச்சி உள்ளே போடுகிற பொழுது இது ஒன்றா தான் போடும். ஒருத்தர் வந்து எய்தாப்பில் நிற்கிறாங்க, உடனே கண்ணு என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு ஸ்னாப் எடுக்கும், உள்ளே அனுப்பும். ரைட்டுக்கு யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க முன்னால், இந்த மாதிரி ஃபோட்டோ அப்படின்னு அனுப்பும். உடனே பிரெயின் என்ன பண்ணும், ஏற்கனவே நிறைய ஃபோட்டோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோவில் ஒன்றொன்னா எடுத்து கம்பேர் பண்ணோம். இந்த ஃபோட்டோவோட இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு வேகமாக கம்பேர் பண்ணோம். கடைசியில் கம்பேர் பண்ணி கம்பேர் ஆயிடுச்சு, எய்தாப் நிற்கிறது உன் மனைவி அப்படின்னு. இப்படித்தான் தெரியுதுன்னு மனைவிட்ட சொல்லிட. ஆனா ப்ராசஸ் இதுதான். அப்ப ஏன் மனைவி வந்து இன்னைக்கு என்ன டே தெரியுங்களா உங்களுக்கு, வாட் டே இஸ் டுடே அப்படின்னு கேட்கிற பொழுது, என்னடா இந்த கொஸ்டினை காது கேட்குது, உடனே பிரெயினுக்கு அனுப்புது, இந்த டே என்ன டேடா சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்குது. அது எல்லா டேயும் பார்த்துட்டு எய்த்து வீட்டுக்காரன் எப்போ வடிக்க விழுந்தாலே எல்லா டேட்டும் வச்சிருக்கு. ஆனால் இந்த டே எனக்கு மறந்துருக்குன்னு தானே கேட்குறேன். எனக்கு மறக்கலை, ஞாபகம் இருக்கு. ஆனால் நீ சரியா சொல்றியான்னு பார்க்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த காட்சி கண்ணால பார்க்கிற காட்சி, அதுக்கு பேரு வாயில் காட்சி. கண்ணால பார்த்தாலும் காதால கேட்டாலும் அதுக்கு பேர் என்ன காட்சி? வாயில் காட்சி. அந்த காட்சி போய் மனசுக்குள்ள போன உடனே மனம் அதை அனலைஸ் பண்ணும். மனம் என்ன பண்ணும்? அனலைஸ் பண்ணும். உயிருக்கு அதுதான் மனம் அனலைஸ் பண்ணும். அந்த மனம் அனலைஸ் பண்ணுகிற போது அது இவர் இன்னார், இவர் உயரமா இருக்கிறார், இவர் கருப்பு கோட்டு போட்டிருக்கார், இவர் ஷூ அணிஞ்சிருக்கிறார், இவர் முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது, இவரை ஏற்கனவே நமக்கு தெரியும் போன்ற விவரங்களை எல்லாம் மானத காட்சி கொடுக்கும். இதுக்கு பேர் மானத காட்சின்னு பேர். ஃபர்ஸ்ட் காட்சி என்ன? வாயில் காட்சி. அடுத்தது மானத காட்சி. சரி, இந்த மானத காட்சி பார்த்த உடனே ஒருத்தரை பார்க்கிற பொழுது 2 பேர் ஒருத்தரையே பார்க்கிறார்கள். வாயில் காட்சியும் ஒன்னா இருக்கும், மானத காட்சியும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். ஆனால் அடுத்ததாக வரப்போகிற காட்சி இருக்கு, இவரை பார்த்ததினாலே வருகிற உணர்வு. இந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிற பொழுது அதுதான் அடுத்ததா இருக்கக்கூடிய புத்தி தத்துவம். அதுலதான் வினைகள் இருக்கும். இப்ப அந்த வினைகளை போய் அது எடுக்கும்.
அனுபவிக்க வேண்டிய வினைகள் அங்கே இருக்கும். அந்த வினைகளை போய் எடுக்கும். நல்வினையாக அது இருக்கிற பட்சத்தில் இவருக்கு அந்த அருளாளர்னு தெரியும். அதிலேயே தீவினையாக இருக்கிற பட்சத்தில் அவர் யாரோ ஒருத்தர் நம்ம போய் அதுக்கு வணங்கணும் என்று தோணும். இந்த நல்வினையும் தீவினைக்கு தக்கவாறு நடப்பதற்கு பேரு தன்வேதனை காட்சி என்று பெயர். அப்ப அந்த தன்வேதனை காட்சியில இருக்கும்போதுதான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் குணங்களினுடைய வெளிப்பாடாக இருக்கும். ராஜசம், தாமசம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய குணங்களினுடைய வெளிப்பாடாக இருக்கும். அதுதான் அந்த குணங்கள் சித்தத்தில் இருக்கும். அந்த குணங்களின் வெளிப்பாடாக மானத காட்சி அமையும். இப்படிதான் பிறந்த உயிருக்கு காட்சிகள் கிடைக்கின்றன. எனவே உணர்த்த உணர்வது உயிர். பிரம்மத்துக்கு இவ்வளவு தேவையா? அதனால பிரம்மம் உயிராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப எத்தனை ஆன்மவாதிகளை மறுத்தார், எத்தனை ஆன்மவாதிகளை மறுத்தார். நான் அடுத்த நூற்பாவில் இருக்கிற செய்தி இதில் சொல்லிட்டேன். மனம், புத்தி, அகங்காரம், அந்த காரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது. சகசம் உணராது, அசகசம் வந்து உணராது. அமைச்சு அரசு ஏற்ப 5 அவத்தை தேனு 4வது நூற்பாவும் உயிரை பற்றி தான் இருக்கும். அதையும் உங்களுக்கு இதோட கம்பைன் பண்ணி சொன்னேன். அப்ப இந்த உயிரானது உணர்கின்ற இந்த உயிரானது இந்த ப்ராசஸ்ல உணரும். பிரம்மத்துக்கு இப்படியெல்லாம் கிடையாது. உயிரானது பிரம்மம் அல்ல என்று அதை சொன்னார். எனவே தேக ஆன்மவாதிகள், அடுத்தது இந்திரிய ஆன்மவாதிகள், அடுத்தது சூக்கும ஆன்மவாதிகள், அதுக்கு அடுத்தது பிராண ஆன்மவாதிகள், அதுக்கு அடுத்தாற் போல பிரம்ம ஆன்மவாதிகள், இவர்களை எல்லாம் மறுத்தார். மறுத்தவனு என்ன சொன்னா, இல்ல இந்த மொத்த தத்துவமும் சேர்ந்த சமுதாயம் அதுதான் ஆன்மான்னா. சமுதாய ஆன்மவாதிகள்னு பேரு. எல்லாம் சேர்ந்ததுட்டான். பொறி, பிராணன், சூக்ம உடம்பு எல்லாம் சேர்ந்த கலெக்டிவ் தான். எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு அப்பால தான் உயிர் இருக்கு. எல்லாத்தையும் பயன்படுத்திக் கொள்வது மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இருளுக்குள்ள இருந்தது. என்ன இருள்? இப்ப நம்ம இந்த உடம்பு இல்லாதப்போ போனோமே இருள், உறக்கத்துக்கு போறோம்ல, மயக்கத்துல போறோம்ல, அந்த இருள்ல தான் நாம் இருந்தோம். அந்த இருள்ல இருந்த நமக்கு பெருமான் இந்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய உடலை இந்த உயிருக்கு சேர்த்து, அந்த உயிர் இருளிலே இருக்கிறவனுக்கு கையிலே கிடைச்ச அகல் விளக்கு போல இந்த ஆணவ இருளிலே இருக்கக்கூடிய உயிருக்கு இந்த உடம்பாகிய விளக்கை தந்திருக்கிறார். ஆகையினாலே உயிருக்கு இதுக்கு பேர் மாயா தனு விளக்கு. இதுக்கு என்ன பேரு? மாயா தனு விளக்கு. இப்ப சித்தாந்தவாதிகள் சொல்லுகிற பொழுது இந்த உடம்பை உடம்பு என்று சொல்லாமல் இறைவன் தந்த விளக்கு, இறைவன் மாயையிலிருந்து பெற்று தந்த விளக்கு. இந்த விளக்கின் ஒளியினாலே நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம், அனுபவப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அறிவு விளங்கி கொண்டு இருக்கிறது. இந்த விளக்கு இல்லைன்னா இந்த அறிவு அஞ்ஞானத்திலே சூழ்ந்து கொண்டு ஒன்றும் அனுபவம் இன்றி எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோன்னு தெரியாம, எங்கே இருந்தோன்னு தெரியாம, என்ன சூழல்னு தெரியாம கிடைக்கிறது. எனவே உயிருக்கு இந்த உடம்பு விளக்கு போல தந்திருக்கிறார். இருள இருக்கிற ஒருவனுக்கு ஒரு விளக்கு கையில கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த விளக்கை வச்சிருக்கணும். இந்த விளக்கு எது வரைக்கும் அவன் வச்சிருக்கணும்? சூரிய உதிக்கிற வரைக்கும் வச்சிருக்கணும் இல்லையா? நடுவில் விழுந்து உடஞ்சிருச்சுன்னா திரும்ப இருட்டுக்குள்ள தான் போகணும். இருள இருக்கிறவனுக்கு விளக்கு கொடுக்குறோம், கீழே விட்டு உடைச்சிட்டான், மண் விளக்கு உடைச்சிட்டானே எங்க போவான்? இருள தான் போவான். அப்ப அதே மாதிரி இருள இருந்த நமக்கு கொடுத்திருக்கிற விளக்கு இது. இந்த விளக்கு விழுந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, எங்க போவோம்? இருளுக்குள்ளதான் போவோம். அப்ப நாமளும் இந்த சூரியன் உதிக்கிற வரைக்கும் விளக்கை பத்திரமாக பார்த்துக் கொள்வது போல, சிவசூரியன் சிவ அனுபவம் விளைகிற வரைக்கும் இந்த உடம்பை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் சொல்லுகிறார். எனவே உயிர் என்பது சித்து, சித்தோடு சேர்த்து சித்தாகவும் அசித்தோடு சேர்த்து அசித்தாகவும் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறது. இது பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறது, சிவத்தோடு சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்று சொல்லுகிற அந்த நிலைதான் சிவஞான போதம் உயிரினுடைய நிலையாக, உயிரினுடைய தன்மையாக, உயிரினுடைய விளக்கமாக சொல்லுகிறது என்று சொல்லி இந்த அளவிலே நாம்
இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து, இது நான் சொன்னது உங்களுக்கு ஒரு 10 to 15%. இன்னும் நீங்க இதை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் போதும் சார், இதுவே கிடையாது. இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு 2-3 நாள் இதை யோசிக்கணும் போல இருக்கு. இதவே அப்படின்னு ரொம்ப டஃப் சப்ஜெக்ட். எப்படியோ தலைப்பை கொடுத்துட்டாங்க, எப்படியோ நீ டீல் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அது ரொம்ப டஃப் சப்ஜெக்ட் இல்லையா? அதை முடிந்த வரைக்கும் ஈஸ் அவுட் பண்ணியிருக்கோம். வகுப்பு நடக்குது, அமெரிக்க சைவ சித்தாந்த சபையில் வகுப்பு நடக்குது. அந்த வகுப்பை நான் நடத்துகிறேன். அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, கிளாஸில் இருக்கிறாங்க. டாக்டர் நீலா இருக்கீங்கல்ல, நீங்கள் அவங்க இருக்கிறாங்க. சைவ சித்தாந்த வகுப்பு நடக்குது. அதில் சிவஞான போதம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 8வது நூற்பாடு நடக்குது. முடிந்தால் நீங்கள் அதில் இப்போ சேரக்கூடிய 8 நூற்பா வந்துருச்சு. அதில் நிறைய விஷயங்கள் அந்த சிவஞான போதம் ட்ரெஷர். அதை பார்த்துட்டு வியக்காத மேலை நாட்டவரே இல்லை. அப்படி ஒரு நூல் இருக்கிறது தெரியாது. ஆனால் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மற்ற சமாதானத்தெல்லாம் பார்த்துட்டு அதை பார்த்து வியக்காதவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞான பெட்டகம். அது தமிழில் தான் வந்தது முதல்ல. தமிழில் இருந்தது தான் பிறகு எல்லாருக்கும் போச்சு. அது மொழிபெயர்ப்பு நூல் அல்ல, அது முதல் தமிழ் நூல் தான், தமிழ் நூல் தான். அப்படி அது மொழிபெயர்ப்பும் அங்கே தப்பு. அது தமிழ் முதல் நூல். அது சிறப்பாக நம்முடைய இதிலிருந்து மற்ற மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் ஆச்சு. அப்போ அதை செய்தவர் நம்முடைய மெய்கண்டார். அதற்கு சிறப்பான உரையெல்லாம் இருக்கிறது. நீங்கள் அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உயிரை பற்றி சொல்லி இருக்கிறாரோ, அதற்கு இலக்கணம் சொல்லி இருக்கிறாரோ, அதுபோலவே அதனுடைய இலக்கணமே அது கனவு, நனவு, கனவு, உறக்கம், மயக்கம் என்ற அந்த நிலைகளுக்கெல்லாம் போகிறது தான் அதுக்கு இலக்கணம் அப்படிங்கிறதையும் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த சிவஞான போதத்திற்கு ஒரே ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். சிவஞான முனிவர்னு ஒரு மாபாடியம் எழுதியிருக்கார். சிவஞான போதத்திற்கு சிவஞான மாபாடியம்னு எழுதியிருக்கார். பாஷ்யம் முறை எழுதியிருக்கார். அவ்வளோ பெரிய இந்த சிவஞான மாபாடியம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதுக்கு அந்த பாடியம் என்று சொல்லக்கூடியது அவ்வளவு ஒரு மிகுந்த பொக்கிஷம் போல விளங்குவது அந்த பாடியம். அந்த சிவஞான பாடியமும் நீங்கள், ஆனால் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். சிவஞான பாடியம் உண்மையிலேயே கேட்கணும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு விரும்புகிறோம். நான் செலக்டிவாக 2 USB மட்டும் வச்சுருக்கிறேன். சிவஞான பாடியம் முழுக்கவே பேசியிருக்கிறேன். அங்கே ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வச்சாங்க. இந்த ஸ்பெஷல் கோர்ஸில் 4 செஷனில் இந்த சிவஞான பாடியம் 4 செஷன் ஃபுல் டே செஷன் நடத்துது. அதில் செஞ்சுருக்கிறேன். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேட்டாக இருக்கும். அட்வான்ஸ்டு இதை கேட்கணும் நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட தனியாக சொல்லுங்கள். நான் அது 2 தான் இருக்குது. அது மற்ற இடத்துல ஸ்டேட்டில் எல்லாம் போயிடுச்சு. 2 தான் வச்சுருக்கேன். அட்வான்ஸ்டாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.